வணக்கம் கடக ராசிக்காரர்களே, இந்த வாரம் ஜூலை 20 முதல் ஜூலை 26 வரை உங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டல் கொண்டு வருகிறேன். உங்கள் மனதையும் உடலையும் பணத்தையும் உறவுகளையும் ஒரு சமநிலையில் கொண்டு செல்லும் வகையில் அடுத்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கிய நிகழ்வுகளை, உங்கள் உணர்ச்சிகளை மற்றும் உங்கள் முன்னேற்றங்களை நன்கு புரிந்து கொள்ள உதவும். முதலில் திங்கள் தினத்தின் தொடக்கம். இந்த நாள் உங்கள் குடும்பத்துடன் ஒற்றுமையை ஏற்படுத்த ஒரு சிறந்த வாய்ப்பு. நீங்கள் அன்பான உறவுகளை மேம்படுத்துவதற்காக நண்பர்களுடன் நேரம் கழிப்பது, உங்கள் பெற்றோருடன் உரையாடுவது, உங்கள் வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை பகிர்ந்து கொள்வது போன்றவற்றை செய்யலாம். உங்கள் மனதில் உள்ள கவலைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள், இதனால் உங்கள் மனம் தெளிவாகும், மேலும் உங்கள் குடும்பத்துடன் உள்ள உறவுகள் மென்மையாகும். இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை விஷயங்கள்: உங்கள் வேலைக்காரர்களுடன் நல்ல தொடர்பை உருவாக்கி, உங்கள் மேலாளரின் எதிர்ப்ப நீங்கள் ஒரு நல்ல திட்டத்தை உருவாக்கி அதை நிறைவேற்றுவதற்கு உழைக்க வேண்டும், ஏனெனில் இந்த நாளில் உங்கள் வேலை பொறுப்பு அதிகரிக்கிறது. நிதி விஷயங்களில் இந்த நாள் சிறிய செலவுகளை குறைப்பதற்கான ஒரு வாய்ப்பு. நீங்கள் சுகாதாரமான செலவுகளை மட்டுமே கவனிக்க வேண்டும், பெரிய முதலீடுகளை தவிர்க்கவும், ஏனெனில் உங்கள் நிதி நிலைமையை சிறிது நெருக்கமாக வைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, செவ்வாய் தினம். உங்கள் வேலைப்பளுவில் சிறப்பு வாய்ப்புகள் உங்களுக்கு உங்களுக்கு புதிய திட்டங்கள் அல்லது பொறுப்புகள் வரும், இதனால் உங்கள் தொழில்முறை வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான படி எடுப்பீர்கள். நீங்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி உங்கள் முயற்சிகளால் மேலாளர்களின் பாராட்டை பெறுவீர்கள். காதல் வாழ்க்கையில் உங்கள் துணைக்கு நேர்மையான அன்பை காட்டுங்கள், சிறிய அன்பு அட்டைகள் அல்லது சிறிய பரிசுகள் மூலம் உங்கள் உணர்வு இன்சென்டிவோ. ஆரோக்கியத்தில் இந்த நாளை நீங்கள் உங்கள் உடலின் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். சரியான உணவு, நல்ல தூக்கம், சிறிது உடற்பயிற்சி மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் செயல்களை செய்யுங்கள், ஏனெனில் உங்கள் உடல் உங்கள் மனதுக்கு ஆதாரமாகும். செவ்வாய் மற்றும் திங்கள் ஆகியவற்றின் இடையில் உங்கள் குடும்ப உறவுகள் மற்றும் வேலைப்பளு இடையே சமநிலையை உருவாக்குவது முக்கியம். மூன்றாவது, புதன் தினம். ஆரோக்கியம் கவனிக்க வேண்டிய நாள். உங்கள் உடல் மற்றும் மனதின் நிலையை பார்க்க வேண்டும். நீங்கள் சரியான உணவு, சீரான உடற்பயிற்சி, மன அழுத்தத்தை குறைக்கும் செயல்கள் மற்றும் சிறிய விடுமுறைகளை எடுத்துக்கொள்வது முக்கியம். இந்த நாள் உங்கள் உடல் மற்றும் மனதின் நிலையை மேம்படுத்தும், மேலும் உங்கள் வேலை திறன் உயர எஸ்டிமேட்டர். வேலைப்பளுவில் நீங்கள் புதிய திட்டங்களை தொடங்கலாம், ஆனால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும், ஏனெனில் உங்கள் வேலை திறன் உங்கள் உடல் ஆரோக்கியத்திலேயே அடிப்படையாகும். உறவுகளில் நீங்கள் அன்பு மற்றும் நம்பிக்கையை காட்ட வேண்டும், உங்கள் நண்பர்களுடன் சிறிய உரையாடல்கள் மற்றும் சந்திப்பு. வியாழன் தினம். நிதி பரிவர்த்தனைகளுக்கு பாதுகாப்பு முக்கியம். நீங்கள் பெரிய செலவுகளை தவிர்க்க வேண்டும், உங்கள் முதலீடுகளை நன்கு பரிசீலிக்க வேண்டும், உங்கள் நிதி நிலையை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். இந்த நாள் உங்கள் பணப்பையை பாதுகாக்கும், உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தும். வேலைப்பளுவில் உங்கள் மேலாளருடன் நல்ல தொடர்பு வைத்திருக்க வேண்டும், இதனால் உங்கள் வேலை திறன் உயர எஸ்டிமேட்டர். காதல் வாழ்க்கையில் உங்கள் துணையை பற்றி சிறிய அளவில் அன்பு காட்ட வேண்டும், சிறிய பரிசுகள் அல்லது சிறிய அன்பான செயல்கள் உங்கள் உறவுகளை மேம்படுத்தும். ஆரோக்கியத்தில் இந்த நாள் உங்கள் உடல் மற்றும் மனதை கவனிக்க வேண்டும், சிறிய உடற்பயிற்சி, சீரான உணவு, நல்ல தூக்கம். வெள்ளி தினம். காதல் மற்றும் நட்பில் மகிழ்ச்சி. உங்கள் நண்பர்களுடன் சந்திப்பு, உங்கள் துணையுடன் நேரம் கழிப்பது உங்கள் காதல் வாழ்க்கையை மேம்படுத்தும், மேலும் உங்கள் உறவுகள் மகிழ்ச்சியானதாக இருக்கும். இந்த நாள் உங்கள் மனதை மகிழ்ச்சியாக்கும், மேலும் உங்கள் வேலை திறன் மேம்படும். உங்கள் நிதி நிலைமை சிறிது மேம்படும், ஏனெனில் நீங்கள் சிறிய முதலீடுகளை செய்யலாம் அல்லது புதிய திட்டங்களில் ஈடுபடலாம். ஆரோக்கியத்தில் உங்கள் உடல் மற்றும் மனதை கவனிக்க வேண்டும், சிறிய உடற்பயிற்சி மற்றும் சீரான உணவு. சனி தினம். புதிய திட்டங்களை தொடங்க சிறந்த நாள். நீங்கள் ஒரு புதிய வணிகம் அல்லது ஒரு புதிய முயற்சி ஆரம்பிக்கலாம், இதனால் உங்கள் தொழில்முறை வளர்ச்சி மேம்படும். உங்கள் முயற்சி, உங்கள் திறமை மற்றும் உங்கள் திட்டங்கள் உங்களுக்கு நல்ல முடிவுகளை தரும். நிதி விஷயங்களில் நீங்கள் சிறிய முதலீடுகளை செய்யலாம், ஆனால் அது உங்கள் நிதி நிலையை பாதிக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் வாழ்க்கையில் உங்கள் துணையை பற்றி சிறிய அன்பு காட்ட வேண்டும், சிறிய பரிசுகள் அல்லது சிறிய உரையாடல்கள். ஆரோக்கியத்தில் உங்கள் உடல் மற்றும் மனதை கவனிக்க வேண்டும், சிறிய உடற்பயிற்சி, சீரான உணவு, நல்ல தூக்கம். ஞாயிறு தினம். ஓய்வு மற்றும் மனதளர்ச்சி. இந்த நாளில் நீங்கள் உங்கள் மனதை ஓய்வில் வைத்துக் கொள்ள வேண்டும், உங்கள் குடும்பத்துடன் நேரம் கழிப்பது, உங்கள் நண்பர்களுடன் சந்திப்பு, உங்கள் உறவு ஹக்கிங். இந்த நாள் உங்கள் மனதை, உங்கள் உடலை,
உங்கள் உறவுகளை எல்லாம் மீண்டும் உயிர்த்தெழச் செய்யும். நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் நேரம் கழிப்பது, உங்கள் நண்பர்களுடன் சந்திப்பு, உங்கள் உறவுகளை மேம்படுத்துவது. இந்த நாளில் உங்கள் உடலை பாதுகாக்கும், உங்கள் மனதை மகிழ்ச்சியாக்கும். உங்கள் நிதி நிலைமை மென்மையாக இருக்கும், சிறிய செலவுகளை கட்டுப்படுத்துவது. உங்கள் வேலை, உங்கள் காதல் வாழ்க்கை, உங்கள் ஆரோக்கியம், உங்கள் நிதி அனைத்தும் இந்த வாரத்தில் சமநிலையில் இருக்கும். உங்கள் லக்கி நம்பர் 5 மற்றும் லக்கி கலர் பச்சை உங்கள் நாளை மகிழ்ச்சியாக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பச்சை நிறம் உங்கள் கண்ணுக்கு இன்பமாக இருக்கும். 5 என்ற லக்கி நம்பர் உங்கள் வாழ்க்கையில் சிறிய அதிர்ஷ்டத்தை தரும். இதில் உங்கள் வேலை, காதல் மற்றும் ஆரோக்கியம் அனைத்தும் நல்லதாக இருக்கும். உங்கள் வாரத்தை நன்றாக கையாளுங்கள், உங்கள் முயற்சிகள் பலன் தரும். அந்த தின ராசிபலன் அறிய தினசரி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.